பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் வேதத்தை படிக்கிறோம் என்று சொன்னால் வேதத்தோடு கூட நேரங்களை செலவழிக்க வேண்டும். வேதத்தை தேவனோடு கூட பழக 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 நாம் தேவனைப் போல மாற முடியும். தேவ சாயலுக்கு ஒப்பாயிருப்போம். ஏன்னா தேவன் நம்மளை அப்படி தான் படைத்திருக்கிறார். கவனிங்க, நமது சாயலாக நமது ரூபமாகும்னு சொல்லிட்டு அவரை போல் நம்மளை மாற்றிருக்கு. ஆனால் நாமளோ யாரு கூட சேரமோ அவங்கள போல் மாறின்னு வரோம். அன்றைக்கி அவங்களோடு கூட நேரங்களை செலவழித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 13:20 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், அந்த வார்த்தையானது ஞானியோடு சேருகிறவன் ஞானம் அடைவான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஞானியோடு ஒரு மனுஷன் சேரக்கூடியவனாய் மாற வேண்டும். அப்போ ஞானிகளோடு நாம் சேர்ந்தோம் என்று சொன்னால் ஞானம் அடைய முடியும். படித்தவர்களோடு இப்போ சேர்றோன்னு சொன்னால் நாம் படிப்பாளிகளாய் மாற முடியும். இன்றைக்கி நாம் என்ன பண்ண படித்தவங்களும் சேர்றதில்லை. நிறைய நேரங்களில் பாஸ்டோடு சேர்ந்தால் தான் பாஸ்ட் போல மாற முடியும். பாடகரோடு சேர்ந்தால் தான் பாடகராய் மாற முடியும். அப்போ நாம் என்ன பண்ணோம், அப்படியாப்பட்டவங்களை விட்டு விலகி ஓடுவதே ஒரு கூட்டத்துக்கு வேலையாக போச்சு. அவங்க பாருங்கள் யாரோடு சேர்றாங்கன்னா வெளியில் இருக்க ஆட்களோடு அவர்களை போலே மாறி பாருங்கள், ஆலயத்துக்கு வந்தும் தேவனை தேடியும் பின்மாற்றத்துக்குள்ளே செல்கிறவராய் மாறுறது. காரணம், அவங்க யாராக மாறுறாங்க தெரியுமா? வெளியில் இருக்க ஆட்கள் எப்படி தவறு செய்கிறவர்களாக காணப்படுறாங்க, இவர்களும் தவறு செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஒரு சிலர் பாருங்கள் பாவம் செய்கிறார்கள், ஒரு சிலர் குடிகாரர்களாய் மாறுகிறார்கள். பாருங்கள், ஆலயத்துக்கு வந்து சத்தியத்தை கேட்டும் இவங்க ஏன் அப்படி மாறுறாங்கன்னா, அவர்கள் தேவனோடு அதிக நேரத்தை செலவழிப்பது இல்லை. ஒரு ஜெபிக்கிற மனிதனோடு நேரங்களை செலவழிப்பதில்லை. இன்றைக்கு நான் இந்த வார்த்தை கேட்கிற ஜனமே, நீங்கள் என்ன பண்ணணும், தேவனோடு அதிக நேரங்களை செலவழிங்க. இல்லை சபையில் ஜபிக்கிற மனிதன் தான், அந்த ஜபிக்கிற மனிதனோடு அதிக நேரம் செலவழிங்க. கவனிங்க, அப்படி நீங்கள் செலவழிக்கும் போது தான் நீங்கள் அவர்களைப் போல ஜபிக்கக்கூடியவர்களாய் வேதத்தை வாசிக்கூடியவர்களாய் மாற முடியும். ஆராதனை வீரனோடு கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க. அப்போ ஆராதிக்கக்கூடிய மனிதர்களாய் மாற முடியும். கவனிச்சிங்களா? இன்றைக்கி எப்போ பாரு எடுத்துக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு ஏதாவது காரியங்களை பார்த்துருக்கோம். அவங்கள காமெடியை பார்த்து 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 நம்ம வாழ்க்கை காமெடியாக மாறும். இன்றைக்கி அதை பார்த்து சிரித்து உன்னை பார்த்து 4 பேர் சிரிக்கிறான், பாரு எப்படி போது பாரு, அது ட்ரெஸ்ஸை பற்றியா சிரிக்கிறான். காரணம், நீ என்ன பண்ணுற, மற்ற காரணம் பார்த்து சிரிக்கும் போது உன்னை பார்த்து சிரிக்கிறது 4 பேர் வச்சுட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஞானிகளோடு சேர்கிறவன், வசனம் அழகாக சொல்ல, ஞானிகளோடு ஒருத்தன் சேரான்னு சொன்னால் ஞானம் அடைவான்னு சொல்லிட்டு. கவனிங்க, மூடனுக்கு தோழனாக இருப்பான்னு சொன்னால் அவனை குத்தி அவன் நாசம் அடைவான். இப்போ மூடனுக்கு தோழனாக இருக்குன்னு சொன்னால் முட்டாளும் கூட நீ பழகி ரோட்டில் போகிறது பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி உட்காந்து நீ முட்டாளாக இருக்குன்னா நாசம் அடைவேன், நாசமாக போவேன். வேதம் அதை கற்றுக் கொடுக்குது. இவனா பைபிள் எடுத்து போய் பார். அப்போ நான் யாரோடு கூட சேர வேண்டும், நான் யாரோடு கூட பழக வேண்டும், நான் யாரோடு கூட நேரங்களை அதிகமாக செலவழிக்க வேண்டும்னு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நேரங்களை அதிகமாக செலவழிக்க கற்றுக்கொண்டு தேவனோடு கூட நேரங்களை செலவழிக்கும் போது தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நீதிமொழிகளில் 9:6 நீங்கள் வாசி. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. கவனிங்க, பேதமை விட்டு என்ன பண்ணணுமா, விலகக்கூடியவனாய் மாற வேண்டும். இந்த பேதமை விட்டு நம்ம விலகும் போது தான் புத்தியின் வழியிலே நாம் நடக்க முடியும். அப்போ நம்ம எங்கே புத்தியின் வழியில் நடக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படுவதில்லை. அந்த வழியில் நம்ம நடக்கணும்னு சொன்னால் நம்ம பேதமையை விட்டுட்டாலே, நீ தேவையில்லாத காரியங்களை விட்டுட்டாலே நீ எந்த வழியில் வரலாம், நல்ல வழியில் வரலாம். வசனம் சொல்லிட்டு பாருங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுத்து விடும் என்று சொல்லு. நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷன் எப்போ கெட்டு பண்ணுற, ஆகாதனோடு நேரத்தை செலவழிக்கும் போது, தேவையில்லாத மக்களோடு பேசும்போது, தேவையில்லாத காரியங்களை ஈடுபடும் போது பாருங்க, உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலை அங்கே கும்பலாக தான் போய் அங்கே நேரத்தை செலவழிக்குது. அவன் எதனால் சண்டை போட்டுருப்பான், அசிங்கமாக பேசியிருப்பான், அங்கே போய்ட்டு நின்று உன் வாழ்க்கையில் அதெல்லாம் பின்தொடர மாதிரி வைக்கிறது. ஏன் உங்களுக்கு தேவையில்லாத காரியம், ஆகாதவைகள் என்று சொன்னால் அவைகளை விட்டு வெளியவா, அது உன் நல்ல ஒழுக்கத்துக்கு எடுத்துவிடும், நல்ல காரியங்களுக்கு எடுத்துவிடும். இன்றைக்கி நிறைய பேரை பார்ப்பேன், இந்த ஆகாத விஷயங்களை தலையிடுவதே நிறைய வேலை. அப்போ அங்கேத்தான் சொல்கிறது, புத்தியின் வழியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதன். புத்தியின் வழியிலே நடக்கும்போது தான் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம எந்த வழியில் நடக்கிறோம் என்பதை பாருங்கள். மத்திய புத்தகத்தில் பாருங்கள் 24:4 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி சொல்ற பாருங்க, இப்போ நீ வழியில் நடக்கலன்னு சொன்னால் உன்னை வஞ்சிப்பான், நீ மாட்டிக்குவே, சிக்கிக்குவே. அதனால சீசன் சொல்கிறது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள்.
ஆனால் இன்னைக்கு எச்சரிக்கையாக இல்லாதபடிக்கு எல்லாரும் நடப்பது போல நடந்து கொண்டு, எல்லாரும் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டு, அவனுக்கு இந்த சத்தியம் இல்லைங்க. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? சத்தியத்தை வைத்திருக்கிறார். இந்த சத்தியமான வார்த்தைகளுக்கு, இந்த சத்திய வார்த்தை தான் என்னை விடுதலை பண்ணுகிறது. எதில் விடுதலை பண்ணுது? இந்த ஆகாத காரியங்களை தலையிடாதபடிக்கு என்னை விடுதலை பண்ணுகிறது. தேவையில்லாத வழிகளை நடக்காதபடிக்கு என்னை விடுதலை பண்ணுது. ஞானியோடு சேர வைத்து என்னை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிறது. இல்லை என்று சொன்னால் நான் முட்டாளோடு சேர்ந்து முட்டாளாக மாறி இருப்பேன். எனக்கு நிறைய பேச தெரியாது, நிறைய எதுவும் காரியங்களை செய்ய தெரியாது. ஆனால் அப்போ நான் எப்படி இருந்தேன்னா இப்படி தான் இருந்தேன். நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்து வேதத்தோடு நேரங்களை செலவழிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, முன் வருவதற்கு தேவன் வழிகளை தந்து கொடுத்தார். இப்போ நிறைய பேர் பாருங்க, பைபிள் படிங்க பைபிள் படிங்க பைபிள் படிங்க கற்றுக் கொடுத்தாலும் பைபிளோட நேரத்தை செலவழிப்பதில்லை. எதனா மொபைல் வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா ரீல்ஸ் பாருன்ட்டு, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அந்த பக்கத்தை திறந்து அந்த ஆப்பில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ரீல்ஸ் பார்த்துன்னு உட்காந்து கிடப்பீங்க. அவைகளை நீங்கள் பார்ப்பதுனாலே உங்களுக்கு என்ன லாபம்? இப்போ அவைகளை பார்த்தவர்கள் நாம் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணோம். பற்றியா எப்படி மாறிட்ட? பற்றியா எப்படி மாறுற? பற்றியா உன் வாழ்க்கை எப்படி மாறுதுமா? லைக்குக்காக போகுது. உன் வாழ்க்கை ஃபுல்லாகவே லைக் பண்ணுவாங்களா, லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. உன்னை யார் இன்னும் லைக் பண்ணும்? உனக்கு யாரெல்லாம் லைக் பண்ண நினைக்கிற? அதனால தான் லைக் பண்ணுவான்னு நீ எதிர்பார்ப்பதுனால அவன் லைக் என்ன பண்ணுறான் தெரியுமா? உன்னை பற்றி ஏதாவது ஒன்று போடுறான். உன் மனம் வேறு பக்கமாக திரும்புது. நீ வேறொரு கவனத்தில் இருக்க. நல்லா இருந்த மகன் தவறு செய்கிறோன்னா மாறுங்க. காரணம், நீ யாரோடு சேர்ந்தியோ அவங்கள போல மாறிட்டு. அவங்களுடைய வேலை அதுதாங்க, அவங்க அதுக்காகத்தாங்க போடுறாங்க. நீங்கள் அந்த வேலை கிடையாதுங்க. நீங்கள் பார்க்கறதுனால தானே அப்படி செய்ய சொல்லுது. பார்க்காதீங்க, தேவையில்லாத காரியங்களை தலையிடாதீங்க. ஒரு ஞானமுள்ளவனாய் மாற வேதத்தை படி என்று தேவன் சொல்லியிருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. பாக்கியவனா மாத்திர தெய்வம் சொல்றாரு, என் கூட சேருன்றார், என்னை கவனின்றார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறான். அப்போ நம்ம காதை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. கேட்க 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 ஞானமாக இருக்கணும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேதம் தான் சொல்லி கொடுத்தது. இந்த வேதம் சொல்லுகிற வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இல்லை கேட்கல, தேவையில்லாத காரியங்களை தலையிட்ட, முடிஞ்சு போச்சு. உன் அபிஷேகம் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போய்டும். சிம்சனுக்குள்ளே இல்லாத அபிஷேகம் அவனுக்குள்ளே இருக்க போகுது. அப்படியாப்பட்ட ஒரு வல்லமுள்ள ஒரு மனுஷனாய் தேவன் படைத்தார். இந்த மனிதனுடைய காரியங்கள் பாருங்கள், நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன். கயிறை போட்டு கட்டினா கூட கயிறெல்லாம் தந்து, அலங்கத்தை பூட்டினா கூட அலங்கத்தை பேர்த்து கொண்டு போகிற மனுஷன். ஒரே ஒரு கழுதின் பச்சை தாடை எலும்பு எடுத்துக்கொண்டு 1000 பேர் கொண்டு குவிச்சவர். அப்பா அம்மாவோட முன்னாடி போயின்னுக்காங்க. அப்படி வரும்போது சிங்கத்தை பத்திர கேட்சிப்பட்டு போயின்னுட்டார், ஒரு ஆட்டுக்குட்டியை போல. அப்படியாப்பட்ட ஒரு பலசாலி, அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் தேவையில்லாத ஆட்களை தேடி போய் பழகினான், மடியில் சாய்ந்தான், முடிஞ்சு போச்சு கதை. தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே கொண்டு போச்சு தெரியுமா? அந்த மனுஷனை அபிஷேகத்தை இழக்க வைத்தது. ஒன்றுமில்லாத நான் மாறினான், கண்கள் பிடுங்கப்பட்டான், கட்டப்பட்ட நிலைமைக்கு போயிட்டான். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு உன்னை நாசமாக்கிடும், நீ நாசம் அடைவேன். அதுக்காகவா தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரு? என்னுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறதை எடுத்து உயரமான ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தேவனுடைய திட்டம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து அப்படியே வச்சில்லைங்க, அவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இப்படியாப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம்னா அவரோடு நேரங்களை செலவழிகள். தேவனோடு செலவழிக்கும் போது தேவனை போல மாற முடியும். நீங்கள் யாரோடு இன்றைக்கு செலவழித்து கொண்டிருக்க? எந்த இடத்துல செலவழித்து கொண்டிருக்க? இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீ எந்த இடத்துல செலவழித்து கொண்டிருக்க? என் வாழ்க்கை நான் எப்படி மாற்றுவது? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வேத பக்கமாக திரும்பு, தேவனோடு பழகு, தேவ வார்த்தையை தியானி, தேவனோடு கூட நெருங்கிப்பார். உன் வாழ்க்கை தரத்தை நீ எந்த சூழ்நிலைக்கு அதை மாற்றி உன்னை உயர்ந்த சான்று கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். அவரோடு கூட பழக வேண்டும். வேதத்தில் மனிதர் பாருங்க, இயேசுவோடு பழகினவர் இயேசுவை போல மாறிவிட்டார். உன் பேச்சும் அவர்களை போல இருக்குது. பார்த்தியா, பேச்சு கூட மாறிச்சு பார்த்தீங்களா? செயல் மாறிச்சு பார்த்தீங்களா? எண்ணங்கள் மாறிச்சு பார்த்தீங்களா? அதுதான் அங்கே பாருங்க, சிலுவையிலே அறையும் போது அவரை பிடிக்க வரும்போது இவர் தப்பிச்சு ஓடினவர் தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு போனவர் தான். ஆனால் தேவனோடு பழக பழக பின்வர நாட்களில் என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொல்கிறார். ஏன்? எப்படி? அவரோடு கூட பழக 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 அவரை போல மாற வேண்டும், அவரை போல நடக்க வேண்டும், அவரை போல ஜீவிக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நாம் அவரை போல ஜீவிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவையில்லாத காரியங்களை நான் தலையிட்டு நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துக்கொண்டு பாருங்கள், மதிப்பாக பேசினவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க, அவனா மோசமான ஆள் அப்படின்வாங்க. ஏன் அப்படி மாறின, ஏன் அப்படி மாறின யோசித்துப்பார். தேவனோடு பழக வேண்டிய நீ, தேவனோடு நெருங்க வேண்டிய நீ, உன் நேரத்தை யார் இடத்துல கொடுத்தாய், உன் நேரங்களை யார் இடத்துல கொடுத்துருக்கா கவனிச்சிங்களா? இன்றைக்கு நம்முடைய நேரங்களை யார்கிட்ட கொடுக்குறோம் என்பதை செக் பண்ணி பார்க்கணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம், சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம். நாம் இன்றைக்கு நிறைய காரியங்களில் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் சரியில்லாதவர்களை சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஆகாப்பை குறித்து பாருங்கள், அவன் நல்ல காரியங்களை தேவனோடு கூட வந்து இது பண்ண அவருடைய மனைவி சொல்லுக்கெல்லாம் கேட்டு அவன் வாழ்க்கையை வேறு விதமாய் மாற்றிக்கொண்டான். அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவன் எப்படி மாற்றம் பாருங்க. இன்றைக்கி நாம் நல்ல இடங்களில் நல்ல ஸ்தானங்களை கற்று நம்மளை வைத்திருக்க நாம் யாரோடு நேரங்களை செலவழிக்கிறோம்? தீய மனிதரோடு, தீய காரியங்களோடு, குறை பேசுகிறவனோடு நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கியா? மாற்றிக்கொள்ள பிரயாசப்படு. ஒரு ராஜா மோசம் பண்ணான். எப்படி மோசம் பண்ணால், கெட்ட நண்பர்களுடைய பேச்சை கேட்டான். அவன் சொல்கிற ஆலோசனையை எடுத்துக்கணும். யார் சொல்கிற ஆலோசனை விட்டுருந்தான்? முதியோர்கள், தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள் சொல்லுகிற ஆலோசனை அவன் உதாசீனப்படுத்தினான். அவன் ஆட்சி ஒன்றெல்லாமல் போச்சு, ஒன்றெல்லாம் போனான். இன்றைக்கி உனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானங்களில் தேவன் கொண்டு போக வல்லவராக இருக்கா. உயர்த்தப்பட்டு இருக்கிற உன் தகப்பனால், தாயால் இன்றைக்கி யாரோட நேரங்களை செலவழிக்கிற? சின்ன சின்ன பசங்களோட செலவழித்து அவ்வளோ போல என்ன பண்ணுவோம், தவறான காரியங்களில் ஈடுபட்டு தவறான சிந்தனை மாறக்கூடாது. உயர்ந்தோடு வாசம் பண்ண கற்றுக்கொள்ளணும். உயர்ந்த தேவனோடு கூட நெருங்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் உங்களை கொண்ட ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, மத்திய புத்தகத்தில் 24 வாசி. ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இப்போ இந்த கடைசி நாட்களில் இயேசு பாருங்க சீசருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பவங்களாம். அவங்க யார்? கள்ளர் என்று சொன்னாலே திருடனாய் திருட்டுத்தனம் பண்ணுகிறவன், ஏமாற்றக்கூடியவன். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. அவருடைய வார்த்தையை நம்பி அது நடக்கும், இது நடக்கும், இதை செய்வார், அதை செய்வார், அதை பண்ணுவார்னா உடனே நம்பிக்கொண்டிருக்குது. இப்போ கூட பாருங்கள், எலெக்ஷனில் ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள்லாம் கூறினாங்க. அவர் தான் வருவார், இப்போ இருக்கிற சிஎம் தான் வருவார்னாங்க. பார்த்தா ஆட்சியை மாறி போச்சு. அப்போ இவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்களே, அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்களே, இவங்க தீர்க்கதரிசனம் என்ன? இவங்களை நம்புகிற ஒரு கூட்டம் என்ன? அந்த கூட்டம் எங்கே போகிறது? கேட்டால் கர்த்தர் சொன்னாருங்க, கர்த்தர் தான் சொன்னாருங்கன்ட்டு. கர்த்தர் தான் சொன்னாரா? அப்போ ஏன் கர்த்தர் மாற்றினார்? யோசிக்கணும், சிந்திக்கணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிப்பார்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இப்படியாப்பட்ட மனிதரோடு நேரங்களை செலவழிப்பது, இப்படியாப்பட்டவர்களை ஆவிக்குரிய தகப்பனா எண்ணிக்கொள்வது, போய் பேசுகிறவனை, ஏமாத்துறவனை, கர்த்தர் சொன்னேன்னு சொல்கிறார். அப்படியாப்பட்டவர்களை நீங்கள் விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட காரியங்கள் எனக்கு தூரமாக இருக்கு. யோபு சொல்ல பாருங்க, நீங்கள் நீதி என்று பேசுவது எனக்கு தூரமாக இருக்கட்டும், எனக்கு வேணாம். அது உனக்கு நீதியாக இருக்கலாம், எனக்கு நீதி கிடையாதுங்க அது. அப்போ தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் யாரோடு கூட நேரங்களை செலவழிக்கிறீங்க? யாரோடு கூட பழகிறீங்க? யோசிச்சுப்பார். ஞானியோடு சேருகையா ஞானம் அடைவாய். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துவிடும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோடு கூட நேரங்களை செலவழித்து தேவனோடு கூட பழக ஆரம்பிக்கும் போது தேவனை போல மாற முடியும். இயேசுவோடு நேரங்களை செலவழித்தவர்கள் இன்றைக்கு இயேசுவை போல மாறிவிட்டார்கள். சாந்த குணமுள்ளவராய் மாறிவிட்டார்கள், அன்புள்ளவராய் மாறிவிட்டார்கள், தேவனை போல அற்புத அடையாளங்களை செய்வர்களாய் மாறிவிட்டார்கள். இன்றைக்கி நீ யாரோடு கூட சேருகிறாய்? யாரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறாய்? யாரோடு கூட நேரங்களை இன்றைக்கு செலவழிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார்? மாத்திடு. என் தேவனோடு நான் நேரங்களை செலவழிப்பேன், என் தேவனோடு கூட நெருங்கப் போகிறேன், ஜப நேரத்தை உருவாக்கப் போகிறேன், ஜபத்தில் தரித்திருப்பேன். தேவன் சொல்வதை
மற்றவர்களுக்கு சொல்லுவேன். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அந்த சத்தியத்தை மற்றவர்கள் போதிப்பேன் என்று அப்படி மாறு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துமான்றே. இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஆண்டு இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் தேவால் இல்லாத வழிகள் அதை விட்டு விலகத்தக்கதாக பிள்ளைகளுக்கு ஆண்டு கிருபை தார். யோசிக்கட்டும், சிந்திக்கட்டும். இன்றைக்கு நான் யாரோடு நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, உங்களோடு நேரங்களை செலவழிக்க, உங்களுடைய வார்த்தையோடு நேரங்களை செலவழிக்க, அப்பா உங்களுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டு நேரங்களை செலவழிக்க கிருபை தார். வழிநடத்தும். பெரிய காரியம் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கும். இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.